فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم إنه ليس له سلطان على الذين آمنوا وعلى ربهم يتوكلون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவனின் மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம். அதில் இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த அல்ஹம் சூராவின் விளக்கத்தை தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம்ல. அதில் இன்னைக்கு ஈயாக்க நஅபுது என்ற வார்த்தையின் மேலதிகமான அழுத்தம் கொடுக்குற விதமா யார் மீது நம்பிக்கை வைப்பது அப்படின்னு பார்க்கணும். ஒரு மனிதன் பல விதமான செயல்களில் இந்த உலகத்தில் ஈடுபடுறான்ல, அவன் சில சமயங்கள்ல எவ்வளவோ முயற்சி செஞ்சும் தனக்கு கிடைக்காம போகுது. சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. இறைவன் தன் நாடியருக்கு வழங்குகிறான், தன் நாடியவருக்கு குறைத்து வழங்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயத்தை ஒரு வியாபாரத்தை தொடங்குறோம். வியாபாரத்தை கடுமையா முயற்சி செய்யறோம். எவ்வளவு முயற்சி செய்யணுமோ அவ்வளவு முயற்சி செய்யறோம். ஆனா நியாயமா அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கலன்னு அப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அதை அடையும் வரை நம் எல்லாத்தையும் படைத்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களா இருக்கணும். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஈயாக்க நஅபுது, என்னையே வணங்குகிறோம் அப்படின்னு சொல்றான். எந்த கட்டத்திலையும் நம்ம இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் சந்ததிகளை பெருக்கிக் கொள்ள விரும்புகிறான். உலகத்துல திருமணம் முடித்து சந்தோஷமா வாழ்ந்து இந்த உலகத்துல தன்னுடைய மிச்சத்தை விட்டு செல்வதற்காக சந்ததிகளை ஏற்படுத்த விரும்புகிறான். ஒரு மனிதன் எவ்வளவோ முயற்சி செய்யறான், அவனுக்கு எல்லாம் சரியா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு என்னப்பா குழந்தைய பிறக்க மாட்டேங்குது, குழந்தைய உருவாக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன செய்யறான், அவுளியாட்ட போயிடுறான். செத்து உயிரோடு இருந்து செத்து அடக்கம் பண்ணப்பட்ட அவுளியாட்ட போயிடுறான். இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, இது இஸ்லாமிய நம்பிக்கையே அறவே கிடையாது. அல்லாஹ் தன் நாடியர்களுக்கு குறைத்து வழங்குகிறான், தன் நாடியோருக்கு அதிகமா வழங்குறான். அது அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வின் கட்டுப்பாடு இருக்குது. இந்த நம்பிக்கையை நம்ம வலுப்பெற செய்யணுங்க. அதுபோக ஒரு மனிதன் ஒரு நோய்வாய்ப்படுறான். நோய்வாய்ப்பட்ட போது என்ன நினைக்கிறாம, நம்ம இந்த நோயை நம்ம தீர்க்கிறதுக்காக வீட்லயே படுத்துக்கிறது இல்லை. அது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் பாத்துக்குருவான், இல்லாட்டி அவுளியா பாத்துக்குருவான். அல்லாஹ் பாத்துக்கிறான் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறதும் தப்பு, அவுளியா பாத்துக்கிறவான்னு சொல்லிட்டு அவுளியாட்ட போய் முறையிடும் தப்பு. இறைவன் மீது நம்பிக்கை, பலமான நம்பிக்கை வச்சு அதற்கான வேலை என்ன செஞ்சிருக்குது. இப்ப ஒரு நோய் வந்துருச்சு, இதற்கான வைத்தியத்தை போய் பார்க்கறது, அந்த வைத்தியம் செஞ்சு இதுக்கு மேல இந்த வைத்தியம் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு இருந்துடாம இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, இறைவன் மீது தவக்கல் வைத்து அவனை சார்ந்திருந்தா தான் இந்த நம்பிக்கையை உளப்படுத்த உயிரூட்ட விதமா இருக்கும். அது குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, மரணிக்காது உயிரோடு இருப்பவனே சார்ந்திருப்பீராக, அவனை போற்றி பிடிவராக, தனது அடிகார்களின் பாவங்களை நன்கு அறிந்திட அவன் போதுமானவன். அல்லாஹ் போதும். அல்லாஹ் எந்த அவுளியாவும் தேவையில்லை. அல்லாஹ் தான் மரணிக்காம நித்தியமானவன், ஹய்யுனா இருக்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ் மீது நம்ம நம்பிக்கை பலமா ஏற்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் ஃபுல்லா சொல்றான். அப்பத்தான் இந்த ஈயாக்க நஅபுது என்ற வார்த்தைக்கு நம்ம வலிச்சேர்க்கும் விதமா இருக்கும். அடுத்தபடி அல்லாஹ் 16:99 சொல்லலாம், நம்பிக்கை கொண்டோர் மீது தனது இறைவனை நம்பிக்கை கொண்டோர் மீதும் தனது இறைவனையே சார்ந்திருப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப நம்ம நம்பிக்கை பலப்படுத்தி கொண்டோம்னா சைத்தான் நம்மளை தூண்டி நம்மளை வழியெடுத்து விட மாட்டானுங்க. நம்ம அல்லாஹ்வே சார்ந்திருந்தோம்னா எந்த வகையிலும் நம்ம நம்பிக்கை குலைக்கும் விதமாக சைத்தான் நம்மள்ட்ட மீது அதிகாரம் படைக்காதவனா இருக்கிறான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தன்னை பாதுகாப்புக்காக ஆக்கி கொண்டோர் மீதும் இறைவனுக்கு இணை கற்பிப்போர் மீதும் அவனுக்கு அதிகாரம் உள்ளன. அல்லாஹ்வை விட்டு வேற யார் மீதாவது தவக்கல் வச்சிட்டோம்னா, அல்லாஹ்வை விட்டு வேற யார் நம்பிக்கை வச்சிட்டோம்னா அவங்க மீதுதான் இந்த சைத்தானுக்கு பலம் இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. ஆகவே இறைவன் நல்லபடியார்களே, எந்த காலத்திலையும் மனம் தளராமல், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் தளராமல்
இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்ட நன்மக்களாக நம்ம வாழ வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹர்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.